எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டு சாரீங்க. பட்டு சாரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம பட்டு சாரி கலெக்ஷனை பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு பார்க்க போறது வந்து நியூ கலெக்ஷன் தாங்க. அதுவும் சூப்பரான கலெக்ஷனு, நல்லா லீஃப் டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சாரியை நல்ல லீஃப் டிசைனுங்க. சூப்பரான லீஃப் டிசைனு. இது வந்து பியூர் பட்டு சாரி, டபுள் வார்ப்பு சாரி. சரிங்களா? நல்லா அழுத்தமாக இருக்கும் சாரி, ஆனால் சாஃப்ட் சில்க். சரிங்களா? இதில் வந்து நல்லா பாடி ஃபுல்லாகவே பிளாக் கலர், நல்லா பிளாக்குக்கு ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம். லீஃப் வந்து ஃபஸ்ட் நல்லா ரோஸ் கோல்டில் லீஃப் போட்டிருக்கோம். அதனுடைய ஷேடாக தெரிகிற மாதிரி வந்து பக்கத்துலேயே வந்து வீவிங் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுதான் ஹைலைட்டு இந்த சாரியில், இந்த லீஃபோடைய டிசைனில். சரிங்களா? ரோஸ் கோல்டில் அப்படியே லீஃப் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி, பிரிண்ட் கிடையாது, வீவிங் பண்ணி அது வந்து ஷேடோ வர மாதிரி தெரியுது பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து இப்போ வந்திருக்கிற நியூ கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே பாருங்க. முந்தி ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக லீஃப் இருக்கிற மாதிரி, அது ரோஸ் கோல்டு லீஃப் வந்திருக்கு பாருங்க. அழகாக இருக்குல்ல? ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் தான். நீங்கள் நல்லா இந்த கான்ட்ராஸ்ட் கலருக்கு நீங்கள் லீஃப், இதே லீஃபை வந்து கைக்கு மட்டும் வச்சு தைச்சிங்கனாலும் அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இது வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லீஃப் வந்துடும். நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போது இடுப்புக்கிட்ட நீங்கள் சொருகும் போது அங்கங்கே ஒவ்வொரு லீஃப் வரும். அப்படியே நடக்கும் போது அப்படியே ஒவ்வொரு லீஃப் உங்களுக்கு தெரியும். அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியோட டிசைனு. சரிங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 8500 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் இன்னும் கலர்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கலர் பிளாக்கு. பிளாக்குக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ஆனந்தா ப்ளூ கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அடுத்த கலரு சேம் டிசைன், நான் கலரை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பர்பிள் கலருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. பர்பிளுக்கு அந்த ரோஸ் கோல்டில் இருக்கிற லீஃப் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. கான்ட்ராஸ்ட் வந்து அதே ஆனந்தா ப்ளூ தாங்க, ஆனால் வந்து பர்பிளுக்கு அந்த ரோஸ் கோல்டு லீஃப் தான் அவ்வளோ ஹைலைட்டாக தெரியுது. சரிங்களா? அடுத்த கலருங்க டீப் ரெட்டு. ரெட்டில் வந்து அந்த ஆனந்தா ப்ளூ போட்டு நெஞ்சிருக்கோம். அது வந்து ஷைனிங்காக டபுள் கலராக தெரியுது பாருங்க. ஆனால் நடுகாண்டு இருக்கிறது வந்து ரெட்டு தான். ரெட்டுக்கு வந்து அந்த ஆனந்தா ப்ளூ போட்டு நெஞ்சுது அவ்வளோ அப்படி ஷைனிங்காக டபுள் கலராக தெரியுது உங்களுக்கு. சரிங்களா? அது ஒரு கலர் தான் அப்படிங்கிறதுக்கே இல்லாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக தெரியுது. இது அடுத்த கலர். சரிங்களா? இது இந்த கலரில் வித்தியாசமான கலராக இருக்குங்க. நம்ம வார்ட்ரோப்பில் இல்லாத கலராக இருக்கும் இதெல்லாம். அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் நல்லா ரோஸ் ரெட்டுங்க. சூப்பராக இருக்குது ரோஸ் ரெட்டு. எல்லாத்துக்குமே இந்த லீஃப் டிசைன் தாங்க ஹைலைட்டாக இருக்குது. அதுக்கு ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து பார்டர் ஒன்று கட்டணுமாக்கா அதுக்கு வந்து பாடி கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லுவேன். ஒரு கலருக்கு 3 சாரீ போடுவோன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அந்த பேஸில் தான் இது வந்து பார்டர் கலர் வந்து அந்த ஆனந்தா ப்ளூலேயே உங்களுக்கு பாடி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் இதை. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு பாடி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இது ரோஸ் ரெட். உங்களுக்கு இப்படியே காட்டியிருக்கலாம், ஆனாலும் ஓப்பன் பண்ணி முந்தியோடு பார்க்கும்போது தான் அதனுடைய அழகே தெரியும். அதுக்கு தான் அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அடுத்த கலர் ரொம்ப வித்தியாசமான கலருங்க, ஐஸ் ப்ளூ. ஐஸ் ப்ளூ கலரு நல்லா இருக்குது. கலர் வித்தியாசமான கலரா. ஐஸ் ப்ளூக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து டொமேட்டோ ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சும் ரெட்டு கலந்து எப்படி இருக்கும் அந்த கலர். இங்கே வருங்களேன், இது இந்த கொஞ்சத்தில் தான் தெரியுது அந்த ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸ் ஆனது. அந்த கலர் வந்து இந்த ஐஸ் ப்ளூவோட உங்களுக்கு மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பாருங்களேன் கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி தெரியுதுன்னு. பார்டரில் அப்படியே கான்ட்ராஸ்ட் கலர் அவ்வளோ அழகாக தெரியுது. இது இந்த காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்குதுங்க. ஐஸ் ப்ளூ பாடியில் பார்டரில் வந்து டொமேட்டோ ரெட்டு வந்து கான்ட்ராஸ்டாக தெரியுது. இது ஒரு கலர். அவ்வளோதான். இப்போ நான் காட்டின கலர்ஸ் மட்டும்தான் இந்த லீஃப் டிசைனில் இருக்குது. சரிங்களா? ரோஸ் கோல்டில் லீஃப் டிசைன் போட்டிருக்காங்க. டபுள் வார்ப்பு சாரீ, பியூர் பட்டு சாரீ. சரிங்களா? இப்போ வேறு டிசைன் பார்க்கலாம் நம்ம. இந்த சாரீ எல்லாமே 8500 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். இது வந்து அடுத்த டிசைன் சாரீ.
இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி பாடியில் வந்து இப்படி டிசைன், ஃப்ளவர் டிசைனு, லீஃப் டிசைன் போட்ட சாரீ தான் பார்க்குறோம். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். சரிங்களா? நல்லா சூப்பரான ரஸ்ட் ஆரஞ்சு கலருங்க. நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறது இந்த ஆரஞ்சு தான். இதுக்கு வந்து காப்பி கொட்டை ப்ரௌன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்தாங்க. ஆனால் நாம் கொடுத்துருக்கிறது வந்து பர்பிள், சூப்பரான பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட்டு. நல்லா ரஸ்ட் ஆரஞ்சுக்கு பர்பிள் வந்து கான்ட்ராஸ்ட்டு. அதில் பூ பாருங்களேன், ரோஸ் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரோஸ் கோல்டில் ரோஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஷைனிங்காக அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து முந்தியில் லீஃப் டிசைன். அதுவே ரோஜா பூவில் இருக்கிற லீஃப் டிசைனு, அந்த லீஃபே பாருங்களேன் ஷேடோவோட கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீ கட்டினா அப்படியே உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாரியே. ரொம்ப அழகான கலரு. அது ரஸ்ட் ஆரஞ்சில் கான்ட்ராஸ்ட் பர்பிள். ஓகே, அடுத்த கலர் அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்த கலரு இதுவும் ஐஸ் ப்ளூ கலர் தாங்க. ஐஸ் ப்ளூக்கு போன ட்ரிப்பு வந்து ரெட்டு பார்த்தோம், ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து பர்பிள் பார்க்குறோம். பாருங்களேன், சூப்பராக இருக்கு. அதுவும் ஒரு பூங்கொத்து அப்படியே லீஃப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது அப்படியே. இதில் என்னென்னா, போன ட்ரிப் காட்டினது எல்லாமே வெறும் ஒரே லீஃப் மட்டும் காட்டணும். ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன பிரான்ச் அப்படியே அதில் ஒரு கொத்தில் அதில் எப்படி எப்படி இலைகள் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நுணுக்கமாக அதை வீவிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமாங்க. சூப்பராக செஞ்சுருக்காங்க. இது வந்து முந்தி. இது அதே அந்த லீஃபில் வந்து எப்படி குட்டி குட்டி லீஃப் இலைங்க இருக்கும் அந்த கிளைகளில், அதே மாதிரி குட்டி குட்டி லீஃபாக போட்டிருக்காங்க முந்திக்கு. அப்படியே சூப்பர் மேட்சிங்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா பெரிய பெரிய பார்டராக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படியே செல்ஃபாக அப்படியே கண்டினியூவாக வரதுனால உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்மக்கிட்ட பட்டு சாரி எடுத்துவீங்க, ஒரு பட்டு சாரிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான், கொஞ்ச நேரம் மட்டும் தான் கட்டிக்குவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பட்டு சாரி எடுத்துவீங்க. இந்த சிவராத்திரி ஃபுல்லாகவே நான் கட்டியிருந்தேன், எனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை, எனக்கு பட்டு சாரி ஃபீலே இல்லை, அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கட்டிக்கிறதுக்கு, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பட்டு சாரி வந்து சாஃப்ட் சில்க்குங்க, கட்டிக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது, நம்பிக்கையோடு எடுக்கலாம். சரிங்களா? கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நல்ல ஐஸ் ப்ளூக்கு நல்ல பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட், அவ்வளோ அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர். அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் எப்படி சூப்பர் காஃபி ப்ரௌனு சூப்பராக இருக்குதுங்க. அது வந்து கோல்டு கலரில் வந்து ரோஸ்க்கு வந்து வீவிங் பண்ணியிருக்கோம். கோல்டு கலர் இது வந்து ரோஸ் கோல்டு கிடையாது, இது வந்து கோல்டு கலரு. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து டீல் கிரீன் கொடுத்துருக்கோம். இதுதான் ஹைலைட்டே, டீல் கிரீன் கலர் தான் ஹைலைட்டு. பாருங்க, நல்ல காஃபி ப்ரௌனுக்கு நல்ல டீல் கிரீன் வந்து கான்ட்ராஸ்ட். வித்தியாசமாக இருக்குல்ல கலர் கான்ட்ராஸ்ட்டு, ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பர். ஓகே, இது வந்து முந்தி. இது வந்து பாடியில் வந்து ரோஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அந்த ரோஸ் அப்படியே உங்களுக்கு வந்து முந்தியில் வந்தாச்சு அப்படியே. சரிங்களா? நீங்களுமே இந்த ப்ளவுஸுக்குமே அப்படியே அந்த ரோஸ் டிசைனை போட்டு அப்படியே நம்ம ஹைலைட் பண்ணோமா சூப்பராக இருக்கும். நான் இந்த கலர் பின் சைடு காட்டுறேன். இது அக்காக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த சாரி. சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட்டுங்க. காஃபி ப்ரௌனுக்கு வந்து டீல் கிரீன் வந்து கான்ட்ராஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் வந்து சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட்டுங்க. பாருங்க, அதில் வந்து நல்லா அந்த மேங்கோ டிசைன் போட்டிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. மேங்கோவே வித்தியாசமாக மேங்கோ டிசைன் போட்டிருக்கு. நல்ல க்ரீன் கலர், பாட்டில் க்ரீனுக்கு ரஸ்ட் ஆரஞ்சு வந்து கான்ட்ராஸ்ட். ஆரஞ்சும் நார்மல் ஆரஞ்சு கிடையாது, பட் பளிச்சுன்னு அடிக்கிற ஆரஞ்சு கிடையாது, நல்லா ரஸ்ட் ஆரஞ்சு. அதனால நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. மைல்டான இதில் தெரியுது ஆரஞ்சு, அது நல்லா இருக்கு. நீங்கள் வந்து மேங்கோ மோட்டிவ்ங்கிறதுனால ரொம்ப அழகாக இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கோட தெரியுது இந்த மேங்கோ மோட்டிவ் போட்டிருக்கிறதுனால. முந்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மேங்கோவாக போட்டிருக்கோம். டபுள் மேங்கோ சூப்பராக இருக்குது மேங்கோ டிசைனுமே. அடுத்து வந்து பேக் சைடு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் கைக்கு மட்டும் இந்த 2 மேங்கோவை ஹைலைட் பண்ணி நீங்கள் சாரீ வந்து கட்டினோமா ரொம்ப அழகாக இருக்கும். இது அடுத்த கலர், பாட்டில் க்ரீனுக்கு ரஸ்ட் ஆரஞ்சு. அதுலேயும் வந்து அடுத்த கலர் ப்ளூ, ராயல் ப்ளூக்கு ரஸ்ட் ஆரஞ்சு. இது 2 கலர் தான் இருக்குது இந்த மேங்கோ டிசைனில். சரிங்களா? இது முந்தி. இது அடுத்த கலர், நல்லா ராயல் ப்ளூக்கு வந்து ரஸ்ட் ஆரஞ்சு. ஓகே,
லாஸ்ட் saree நல்லா சூப்பரான கான்ட்ராஸ்டில் கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட் saree டஸ்டி பிங்க் கலர் வந்து டஸ்டி பிங்க்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமான கலராக இருக்குதுங்க. அதுக்கு வந்து நல்லா டார்க் நாவப்பழ கலருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காப்பி கொட்டை கலர்னு கூட நினைக்கலாம். ஆனால் காப்பி கொட்டை கலர் கிடையாது. நல்ல டார்க் நாவப்பழ கலர் கான்ட்ராஸ்ட்டு டஸ்டி பிங்க். ஓகே, இது கட்டினா வித்தியாசமான கலராக இருக்கும். நம்மக்கிட்ட எப்போவுமே வித்தியாசமான கலர்ஸ் தான். பாருங்கள், இது முந்தி. இதில் வந்து அந்த லீஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்ன பார்த்த லீஃபு வேறு, இப்போ பார்க்குற லீஃபு வேறு. இதில் இருக்கிறத காட்டு பாப்பா. இந்த லீஃப் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த லீஃப் தான் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு லீஃபு, அந்த லீஃபுக்குள்ளே அப்படியே பிரான்ச்சஸ் போய் அதில் லீஃபாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் இந்த சாரியில் இருக்கிற ஹைலைட்டு. அதனால் இதனுடைய முந்தி பாருங்களேன், அப்படியே கிளையாக போகிற மாதிரி முந்தி போட்டிருக்காங்க பாருங்கள். பிரான்ச்சஸாக காட்டியிருக்காங்க. அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த முந்தியை அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இன்னைக்கு காட்டின சாரீஸ் எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் வந்து பிளைனாக தான் இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு மேக்ஸிமம் கைத்தறி பட்டில் பிளைன் பட்டு சார் இதுதான் கொடுப்போம் நாங்கள். இந்த பாடியில் இருக்கிற மோட்டிவ்லாம் எதுவுமே ப்ளவுஸில் நெய்யறது கிடையாது. அது பிளைனாக தான் கொடுக்கறது. நீங்கள் பாடியில் இருக்கிற டிசைனை நம்ம ப்ளவுஸுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இன்றைக்கி நான் காட்டின சாரீஸ் எல்லாமே வந்து பியூர் பட்டு சாரீங்க. அதுவும் டபுள் வர்ப்பு சாரீஸ் காட்டியிருக்கேன். அது நிறையா டிசைன்ஸ் நான் காட்டியிருக்கேன். இது எல்லாமே வந்து 8500 ரூபாய் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? நான் காட்டின அந்த சாரீஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுனாக்கா நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.